செங்கோட்டையன் தான் கை தூக்குனவர், ஒற்ற தலைமை வேணுன்றவர், பொதுச் செயலாளர் ஆக்கணுன்னவர் அவர் தான். அப்புறம் இன்னைக்குன்னு என்ன வந்துருச்சு? என்ன ஒன்று விடுங்க. பொதுச் செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார். அவர் தலைமையில நம்ம போகும்போது இந்த நேரத்துல நமக்கு யார் எதிரி? நமக்கு திமுக எதிரி. திமுக எதிரின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகராறா? ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகராறுலாம் ஒன்றும் இல்லை. மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மக்கள் பணி செய்யாம அவங்க வாரிசு அரசியல முன்னெடுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னா, பெருத்த ஊழல், கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊழல் நடக்கும். ஊழல் நடக்குதுன்னு நாள்தோறும் பத்திரிகையில நீங்களே போடுறீங்க, பத்திரிகையில காமிக்கிறீங்க. நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி நிர்வாகமே 200 கோடி ஊழல் நடந்தது. 69 மாநகராட்சி உறுப்பினர் இருக்காங்க திமுகவில். 69 பேர்ல 5 மண்டல தலைவர் எடுக்க முடியல, எடுக்கல. நிர்வாகம் இதனால மறு சீராய்வு, வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதியரசரையும் இவங்க இன்னைக்கு நீதியரசரையும் மதிக்கல. நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கல, நிர்வாகம் மதிக்கல. ஏன்னா இன்னைக்கு எப்படி அதிகாரிகளை வச்சுட்டு எப்படி போய் எடுக்க முடியும்? வீடுகள்லாம் பிரதிநிதி இருந்தா தானே முடியும், செய்யல. ஆக இந்த நோக்கத்துல திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்களும் நினைக்கும் போது இன்னைக்கு இருக்கிற நோக்கத்துல நமக்கு ஒரே இது என்ன பார்வை? திமுக எதிர்க்கணும். அந்த பார்வையில வந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த நேரத்துல தன்னுடைய ஈகோவை போய் பயன்படுத்துறது தவறு. அதனால நடவடிக்கை எடுக்கிறாரு. இதுக்காக ஒருங்கிணைப்பதை அவர் பிடிக்காதா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் இப்ப எங்க இதுல இந்த பேராசிரியர் போனாரு, வந்தாரு, அவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் போனாங்க, வந்தாங்க, களத்துல பணியாற்றுறவங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு தானே வச்சிருக்கோம். யாரு இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் நடத்துற. இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு. ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டா அந்த தலைமை சொல்றதுக்கு கட்டுப்பாடு நடக்கணும். தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது.